வாங்க மக்களே, நம்ம டிஸ்டி பூசணிக்காயோட அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நைட் எல்லாம் சுண்ணாம்புல ஊற வச்சு இல்லைங்களா, அதை எடுத்து காலையில 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, முங்குற அளவு தண்ணி ஊத்தி வேக வைக்கணும். இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் ஃபுல்லா சுண்ணாம்புல ஊற வச்சோம். ஏன்னா வந்து நம்ம அப்படியே வேக வச்சோம்னா, அது நம்ம ஃபுல்லா குழஞ்சு போய் ஒரு மாரி கூழ் மாரி ஆயிடும். இப்போ பாருங்க அப்படியே அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப் மாறாம அப்படியே இருக்கு. அதனால தான் நம்ம வந்து அது நைட் ஃபுல்லா சுண்ணாம்புல ஊற வச்சோம். அப்புறமா இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே, அது வந்து நல்லா அந்த மாரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு 20 நிமிஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்ல வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருந்தேன். அப்பதான் அது நல்லா சாஃப்ட்டா வெந்து வரும் அப்படின்றதுக்காக. இது பாருங்க எந்த மாரி வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து அதில 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நான் இந்த மாரி வந்து ஏத்திருக்கேன். இது வந்து கம்பி பதத்தில வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்படி அந்த காய வேக வச்சோமோ, அந்த மாரி இந்த தண்ணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஆகுற அளவுக்கு வேக வச்சா போதும். அந்த சுகர் தண்ணிலாம் வந்து அந்த காய் மொத்தமா உறிஞ்சுற அளவுக்கு நீங்க ட்ரையா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பேரலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ரோஸ் வாட்டரு, அப்புறமா வந்து லெமனு, சுகர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பி பதத்துக்கு வந்து ஜீரா வந்து ரெடி பண்ண போறோம். அந்த ரெடி பண்ண ஜீரால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ட்ரையான அந்த பூசணிக்காவ வந்து இதில போட போறோம். இதில போட்டு நல்லா வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா, இந்த 90ஸ் கிட் ஃபேவரட்டான தேன் மிட்டாய் ஃபினிஷ்ல வந்து இது கிடைக்கும். அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த கிளாஸ் ஃபினிஷ் இது கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சீங்கன்னா, நம்ம டிஷ் ரெடி. இந்த டிஷ்ஷ நீங்க சூடாவும் சாப்பிடலாம். சூடா சாப்பிட்டா அது ஒரு விதமான டேஸ்ட்டா இருக்கும். நீங்க இத ஆற விட்டு பொறுமையா சாப்பிட்டீங்கன்னா, அந்த தேன் மிட்டாய் மாரி அந்த டேஸ்ட் வரும். மொத்தத்தில இது ரொம்ப சூப்பராவும் இல்ல. பட் நல்லா இருக்கு.